ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஆலப்பாக்கம் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு, சென்னையில். ஸோ நிறைய பேருக்கு ஆலப்பாக்கம்ன்ற லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்காக நம்ம நியர்பை என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடலாம். போரூர் பக்கத்தில் இருக்குது, மதுரவாயில் பக்கத்தில் இருக்குது, வலசரவாக்கம் பக்கத்தில் இருக்குது, ராமாபுரம் பக்கத்தில் இருக்குது, விருகம்பாக்கம் பக்கத்தில் இருக்குது. இப்படிலாம் நம்ம சொல்ல முடியும் இந்த ஆலப்பாக்கம்ன்ற லொக்கேஷன். ஸோ போரூரில் ரொம்ப ரொம்ப நியர்பை அப்படின்னு சொல்லலாம், வலசரவாக்கம் அடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நியர்பை தான் இந்த ரெண்டு லொக்கேஷனும். ஓகே, இந்த நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து வித் லிஃப்டோடவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து இது வச்சுருக்காங்க, அது பேர் என்னது, கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங் இருக்குது. இதில் வந்து 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம் இப்படி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ 1 பெட்ரூம் எத்தனை வீடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்குது. 1 பெட்ரூமில் 1 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட வீடு வந்து 2 வீடு இருக்குது. நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கும். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 506 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. யூடிஎஸ் வந்து 204 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸாக இருக்குது. அதே மாதிரி வந்து அதில் வந்து ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது இதில். ஸோ 1 பெட்ரூமில் வந்து ஒரு பால்கனி, ஒரு ரெஸ்ட் ரூம் கிடைக்கிது, ஒரு ஹாலு, கிச்சன் இது எல்லாமே இருக்கும். ஸோ 2 யூனிட் இருக்குது 1 பெட்ரூமில். ஓகே, அடுத்தது வந்து 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட வீடு அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 யூனிட் இருக்குது. இது வந்து நார்த்து, அதுக்கப்புறம் வெஸ்ட்டு 2 ஃபேஸிங்கில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 862 ஸ்கொயர் ஃபீட்டு, 862 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. 347 ஸ்கொயர் ஃபீட் யூடிஸாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 816 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட்டாகவும் 329 ஸ்கொயர் ஃபீட் யூடிஸாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ 2 ஃபேஸிங் சொல்லியிருந்தனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ 2 விதமான அளவுகளோடு இருக்குது. இது 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் 5 யூனிட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட யூனிட் வந்து 1 யூனிட் தான் இருக்குது. 1078 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. 1078 435 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸாக இருக்குது. நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3 பெட்ரூமும் 2 பெட்ரூமும் அமைச்சிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் வீடும், ஒரு 1 பெட்ரூம் வீடும் அமைச்சிருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில். தேர்ட் ஃப்ளோர்லேயும் அதே மாதிரி தான் 2 பெட்ரூம் வீடும், ஒரு பெட்ரூம் வீடும் அமைச்சிருக்காங்க. ஸோ யாராவது நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக எடுக்கணும்னு நினச்சாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 2+1 3 பெட்ரூமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் 3 பெட்ரூம் டேரெக்டாகவே எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வந்து 2 பெட்ரூமுக்கும் 3 பெட்ரூமுக்கும் மட்டும்தான் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. 1 பெட்ரூமுக்கு கார் பார்க்கிங் அவைலபிலிட்டி கொடுக்கல. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து சார்ஜஸ் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லிஃப்ட் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை. சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, இன்வெர்டர் லைன் அவைலபிளாக இருக்குது, போர் அவைலபிளாக இருக்குது, தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டேர்கேஸ்க்கு போகிற இடத்துல சேஃப்டி கில் கேட் வச்சுருக்காங்க. 2x2 டைல்ஸ் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. பேரிவேர் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. 3 ஃபேஸ் EB லைன் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா ஒரு சதுரடி வேலை 7200 ரூபா, ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. 7200 rupees per ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்லியிருக்காங்க, நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. EBக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கஸ்டமரோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. EBயோட செலவுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மட்டும் உங்களுடைய செலவு. இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஆலப்பாக்கம் மெயின் ரோடு இங்கேருந்து 100 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஆலப்பாக்கம் மெயின் ரோடு, ஜீவா காம்ப்ளெக்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஆர்காட் ரோடு இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக்கபிளில் ஆர்காட் ரோடு அமைஞ்சிருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் அமைஞ்சிருக்கு, ரன்னிங் போயிட்டுருக்கு ப்ராசஸ், 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக்கபிளில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் ஷாப்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு நியர்பை எல்லாமே இருக்குது. ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய CBSE ஸ்கூல்ஸ் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல்ஸ் இருக்குது, தேவி அகாடமி ஸ்கூல்ஸ் இருக்குது, அப்புறம் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மீனாட்சி டென்டல் காலேஜ் இருக்குது,
செவன் ஹில்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பக்கத்தில் இருக்குது. டெம்பிள்ஸ் இருக்குது, சர்ச், மாஸ்க் எல்லாமே கூட இருக்குது. இங்கே வந்து ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இதில் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைச்சாலும் உடனே நீங்கள் இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கூட்டு போய் காட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணி கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை எல்லாத்துக்கும்.